எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக கொஞ்சம் வயசு பொம்பளை பிள்ளைங்க, கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வரக்கூடிய ஒரு பயத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேங்க. எஸ், ஏன்னா சமீபத்தில் ஒரு 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 வருஷத்துல இருந்து நிறைய பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறோம். என்ன பயம்னு கூட்டு வராங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறதுங்க. இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட். ஆனால் என்னன்னே சொல்ல மாட்டேங்குது, கம்முன்னு இருக்குது. அப்போ அந்த பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, பெரும்பகுதியான பேரண்ட்ஸு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண வயசுல கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை லவ் பண்ணியிருப்பாளோ, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, வேற ஒரு அவங்களுடைய தோழிகளோட வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, அப்படி இப்படிமோ இதை போட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு வெறும் காதல் மட்டுமே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு இல்லைங்க. ரீசெண்டா வேற காரணமும் இருக்கு. இந்த காரணத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் ரீசெண்டா பார்த்த ஒரு 5-6 குழந்தைகள், அவங்க எல்லாமே ஏன் கல்யாணம் வேணாம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு சொன்ன பதில் ஒரே மாதிரி இருந்துச்சுங்க. பதில் எஸ், ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னா, எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? கல்யாண வாழ்க்கையை நினைச்சா, இல்ல தாம்பத்திய வாழ்க்கையை நினைச்சா, இல்ல ஃபியூச்சரை நினைச்சா, என்ன நினைச்சுங்க? அதெல்லாம் இல்லை டாக்டர், வேற ஒரு பயம். என்னம்மா சொல்லுங்க, என்ன பயம்னா? ஒரே மாதிரி காரணத்தை சொல்லியிருக்காங்க. எஸ், அதாவது இப்ப உள்ள பசங்க, ஈவன் நாங்க ஒர்க் பண்ண இடத்துல பாக்குறோம், கல்யாணம் ஆனவங்களே வாட்ஸ்அப்ல அது வீடியோ காலில் நிறைய பேர் மெசேஜ் பண்றது வைக்கிறது, இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறாங்க. ஒண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கு, ஈவன் கல்யாணமான பொண்ணுகள கூட தொடர்புல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, பாக்குறோம் நாங்க. அப்ப எங்களுக்குள்ள ஓஹோ, இவ உலகமே மாறி போச்சு இன்னைக்கு. அப்ப ஆம்பளைங்களாம் இப்படித்தான் இருப்பாங்களோ, அவங்களுக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாறிக்குவாங்களோ, அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னா சுவிட்ச் ஓவர் பண்ணிக்குவாங்களோ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன கேரண்டி? இவங்க எங்க கூட மட்டுமே இருப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? 30-40 வருஷம் எங்க கூட எப்படி வாழ போறாங்க? ஆனா நாங்க இருக்கோம்னு நினைக்கிறோம். என் கணவரை தவிர வேற யாரு கூடயுமே எந்த மனதால கூட நான் நினைப்புல கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இப்படி இருந்துருவாங்களோங்கிற பயம் இருக்கு டாக்டர். இதுதான் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்குங்க. உண்மையிலே அவங்களுடைய பயம் நியாயமானது. ஏன்னா இன்னைக்குள்ள சூழல் அப்படி பாக்குறோம். அடிக்கடி நம்ம நியூஸஸ்ல வருது, நிறைய வாட்ஸ்அப்ல செய்திகள் வருது, எல்லாம் பாக்குறோமே நம்ம. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன், முன்னாடியை விட இப்ப அதிகரிச்சிருக்கு, உண்மைதான், அது மறுப்பதுக்கு இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா, இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து, இப்படிலாம் இல்லை, அடுத்த ஒரு மனைவி, கல்யாணம் ஆயிட்டோம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பெண்கிட்ட உறவு வைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு கட்டு இருந்துச்சு. அது தவறு, அது கூடாது, அது என்னைக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, அது அன்சேஃபு, அது ஒழுக்க மாறான விஷயம் அப்படிங்கிறதுல ஆணும் இருந்தார்கள். பெண்ணுக்கு இருக்கிற அதே ஒரு விஷயம் ஆணுக்கும் தான். ஆனால் அன்றைக்கும் இருந்தது, ஒரு சில அங்கங்க இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை. இன்றைக்கு கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பின்பு இந்த 5 ஆண்டுகளில் இது கொஞ்சம் அதிகமாகி போச்சு. காரணம் நிறைய இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள். இந்த செல்போன் வந்த உடனே பேசுவதற்கு, பழகுவதற்கு, புரிவதற்கு, உணர்வதற்கு, ஷேர் பண்றேன், கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்கு, நான் உன் மேல அன்பா இருக்கேன், நான் உன் மேல காதலா இருக்கேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கருவி இன்னைக்கு பயன்பட்டுச்சுங்க. ஸோ இந்த கருவி வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி பெண்களோட மாற்று ஆண்களோடு பேசுவதில் ஒரு விதமான சிற்றின்பம்னு சொல்லுவாங்களே, அதுல ஒரு ஹாப்பினஸ், அதுல ஒரு எக்ஸசி, அதுல ஒரு என்ஜாய்மெண்டாக நினைக்கிறார்கள். அது அதிகரிச்சிருக்கிறது. ஆனால் அன்பு குழந்தைகளை பயப்பட வேணாம். முன்னாடி 10% இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 20% இருக்குமே ஒழிய, இன்றைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த இளைஞர்கள் தன் மனைவியை தான் பேசுவாங்க. சில நேரங்கள் பேசலாம், வேலை பார்க்குற இடத்துல பேசலாம், வாட்ஸ்அப்ல பேசலாம், அவ்வளவுதான். அதுக்கான பிசிக்கல் கான்டாக்ட் வரைக்கும் போறது இன்னைக்கும் 80% ஆண்கள் இருக்கிறார்கள். பிசிக்கல் கான்டாக்ட் போகாம இருக்கிறவங்களுக்கு நாம தேடணும். அது மாதிரியான ஒரு பையன், அது மாதிரியான ஒரு குடும்பம் நமக்கு சேஃபான்னு சொல்லிட்டு தேடினாங்க. நீங்க பயந்துக்க வேணாம். இந்த காரணத்துக்காக கல்யாணம் வேணும்னு சொல்ல வேணாம். என் அன்பு இளைஞர்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன், அன்பு மக்களுக்கு, ஆண்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். எஸ், ஒரு ஒரு சந்தோஷம். முன்னாடி எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னன்னா, முன்னாடி ரசிப்போம், ரோட்ல போயில பார்த்துருப்போம், அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிருப்போம், அடுத்த செகண்ட் அதை விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ரசித்ததை வாய்ப்பு கிடைத்தால் அனுபவித்து விட முடியுமா, அனுபவித்து விடலாமே என்கிற எண்ணம் இன்னைக்கு கொஞ்சம் மாறி வந்து விட்டது. இங்க பிரச்சனை அதுதான். ரசனைங்கிறது தப்புதான், ஆனாலும் அது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை.
ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா அதை அனுபவிக்க வேண்டும் என்று. சோ இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அனுபவிச்சலாமா எதையும். இது என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு? சோ இப்ப என்னன்னா, எதெல்லாம் நாம் தவறு என்று சொல்லி வைத்தோமோ அதெல்லாம் இப்ப என்ன தப்பு, இதுல என்ன இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, கிடைச்சா அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்திற்கு, ஒரு மாற்றத்திற்கு, ஒரு மனநிலை மாற்றத்திற்கு, ஒரு கல்ச்சர் கொஞ்சம் அப்படி மாறுபாடுக்கு பல காரணங்கள்ல செல்போனு, சினிமா, நிறைய விஷயங்கள், விஷுவல்ஸ், மீடியாஸ், எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. அதனாடி சொல்றேன், அது தற்காலிகமான ஒரு இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு பெரிய ஆண்மை தோணுது. இன்னொருத்தருடைய மனைவியை பத்தியா எனக்கு அடிமையாக்கியிருக்கேன், என்கிட்ட பேச வச்சிருக்கிறேன், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு சிறிய இன்பத்தை கொடுக்கலாம். அது நிரந்தரமாக இன்பம் அல்ல, மகிழ்ச்சி அல்ல, நிறைவல்ல. என்றைக்கு நாளும் கண்ணதாசன் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லைன்னு சொல்லுவாரு. எஸ், நமக்கான மனைவி இந்த மனைவிதான் என்றைக்கும் நான் ரசிப்புக்குரியவள், எனக்கான அன்புக்குரியவள், எனக்கான காதலுக்குரியவர், இதுதான் என்கிற இருக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதை தாண்டி போனா கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு சிறிய சுகத்தை கொடுக்கலாம், ஆனால் என்றைக்கும் பிரச்சனை தாங்க. நடி நமக்கு வரக்கூடிய மனைவி சுத்தமாக வேற எந்த ஆண்கிட்டையுமே பேசக்கூட கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறோமே, அதே மாதிரி ஆண்களும் வேற எந்த பெண்ணிடமே தொடர்பு இல்லாமல், பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும் என்கிற தனி மனித ஒழுக்கத்தை 2 பேரும் கடைபிடித்தால் என்றைக்கும் குடும்பத்துக்கு சேஃப்டிங்க. நன்றி, வணக்கம்.